சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். ஈஸ்வரி, உங்களுக்கு கல்யாணமாகி எத்தனை வருஷம் ஆகுது? 20 வருஷம். 20 வருஷமா கூடவே இருக்கீங்க. அப்பெல்லாம் உங்க கணவர் மோசமானவர்னு உங்களுக்கு தெரியலையா? கல்யாணமான ஒரு சில மாசத்திலேயே அவரோட குணம் எனக்கு தெரியும். அப்பவே நீங்க ஏன் அவரை விட்டு விலகி போகணும்னு நினைக்கல? அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். ப்ராசிக்யூட்டர் கேட்கிற கேள்விக்கும் இந்த வழக்குக்கும் என்ன சம்பந்தம்? நான் முழுசா என்னுடைய விசாரணையை முடிச்ச பிறகு என்ன சம்பந்தம் இருக்குன்னு எல்லாருக்கும் தெரிய வரும் யுவர் ஆனர். அப்ஜெக்ஷன் ஓவர் ரூல். சொல்லுங்க ஈஸ்வரி, நீங்க ஏன் அவரை விட்டு விலகணும்னு நினைக்கல? இந்த சமூகத்தினால இங்க ஒரு பொண்ணால சுதந்திரமா செயல்பட முடியாது. எங்க வீட்ல எங்க அப்பா தொடங்கி எல்லாருமே ஒரு பொண்ணுன்னா ஆண்களோட கண்ட்ரோல்ல தான் வாழணும்னு நிர்பந்தப்படுத்தி எங்களுக்குன்னு ஒரு வட்டத்தை போட்டு அதுக்குள்ள எங்களை அடைக்கிறாங்க. இங்க ஒரு பொண்ணு சிங்கிள் பேரண்டா இருந்து தன்னோட குழந்தைங்களை வளர்த்து ஆளாக்குறதுக்கு எவ்வளவு போராடணும் தெரியுமா? கணவன் செத்துட்டா ஒரு பொண்ண பரிதாபமா இந்த சமூகம் பாக்குது. ஆனா அதே பொண்ணு சட்டப்படி தன்னோட கணவனை விட்டு விலகுனா அவளை பாக்குற கண்ணோட்டமே வேற. திமிரு பிடிச்சவ, மோசமான பொண்ணு, வாழ தெரியாதவ, வாழா வெட்டி, இப்படி பல முத்திரைகளை குத்தி ஒதுக்கி வைக்குது. அதை எதிர்கொள்ற பக்குவமும் தைரியமும் பெண்களுக்கு இருந்தாலும் அவளோட குழந்தைங்க அதனால பாதிக்கப்படுறாங்க. இந்த சமூகம் சிங்கிள் பேரண்டால வளர்க்கப்படுற குழந்தைங்களை உதாசீனப்படுத்துது. அவங்களோட திறமையை பார்க்காம ஃபேமிலி பேக்ரவுண்ட பார்த்து ஜட்ஜ் பண்ற கொடுமை இங்க மட்டும்தான் நடக்குது. அவங்களோட அம்மாவை பத்தி விமர்சனம் பண்ணி அவங்களோட தன்னம்பிக்கையை உடைக்கிறாங்க. அதனாலதான் யுவர் ஆனர், இந்த மாதிரி பெண்கள் எல்லாம் வேற வழி இல்லாம எல்லாத்தையும் மென்னு முழுங்கிக்கிட்டு எங்களோட காலத்தை ஓட்டிக்கிட்டு இருக்கோம். ரொம்ப அழகா கட்டுக்கதை கட்டுறீங்களே ஈஸ்வரி. உங்க பக்கத்தை நியாயப்படுத்துறதுக்காக மிஸ்டர் குணசேகரனை குற்றவாளியா நினைக்கிறீங்க? யுவர் ஆனர், இங்கு நிற்கும் ஈஸ்வரி சொல்வது அனைத்தும் பொய். அதற்கு ஒரு சிறிய உதாரணம். யுவர் ஆனர், கடந்த ஆண்டு பொங்கல் திருவிழாவின் போது ஈஸ்வரி அவரது கணவரான குணசேகரன் ஊரில் பேசிய உரை, அதை தங்கள் பார்வைக்கு சமர்ப்பிக்கின்றேன். எல்லா பெண்களும் தனித்துவத்தோட விளங்க ஆரம்பிச்சாங்கன்னா நம்மளோட பொருளாதாரம் எந்த அளவுக்கு ஆரோக்கியமா இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. உடல் வலிமையிலயும் சரி, மன வலிமையிலயும் சரி, பெண்கள் ஆண்களை விட மேலோங்கி இருக்காங்க. ஒரு பெண்ணிடம் நீங்க கொடுக்கிற அன்பும் காட்டுற அக்கறையும் தான் அவளை வேகமாவும் திடமாவும் ஓட வைக்குது. அதை கொடுக்க மறக்காதீங்க. பெண்களை வீட்டுக்குள்ளேயே பேச அனுமதிக்க மாட்டார் என்று இவர் குறிப்பிடும் குணசேகரன் எப்படி ஈஸ்வரி இவ்வளவு தெளிவாக பேசுவதை அனுமதித்தார்? அதுவும் பல பேர் கூடியிருக்கும் சபையில் அவரும் எதிரிலே அமர்ந்து இதை பார்த்து கொண்டிருக்கிறார். அது எப்படி சாத்தியமானது? யுவர் ஆனர், கொஞ்ச நாள் முன்னாடி இறந்து போன பட்டம்மாள் அம்மா அவங்களால ஏற்பாடு செய்யப்பட்ட ஒரு நிகழ்ச்சி தான் அது. அவங்க சொத்துக்காக ஆசைப்பட்ட குணசேகரன் வேற வழி இல்லாம அமைதியா இருந்திருக்காரு, அவ்வளவுதான். சரி, டிஃபென்ஸ் லாயர் சொல்வது போலவே வைத்துக் கொள்வோம். தங்களிடம் மற்றொரு ஆதாரத்தை சமர்ப்பிக்க விரும்புகின்றேன் யுவர் ஆனர். இது ஈஸ்வரியின் பேங்க் ஸ்டேட்மெண்ட். அவர் பெயரில் ஒரு தனி அக்கவுண்ட் தொடங்கப்பட்டுள்ளது. அவர் ஒரு கல்லூரியில்
பார்ட் டைம் லெக்சரராக பணிபுரிந்துள்ளார். அதற்காக அவருக்கு கொடுக்கப்பட்ட சம்பளம் இந்த அக்கவுண்டில் கிரெடிட் செய்யப்பட்டுள்ளது. குணசேகரனை மிகவும் கொடுமைக்காரர் என்று சொல்லும் ஈஸ்வரி எப்படி அவர் வேலைக்கு செல்வதை ஒப்புக்கொள்வார்? இது முக்கிய சமீபத்திய செய்தி. வருகின்ற சேர்மன் தேர்தலில் குணசேகரனை எதிர்த்து ஈஸ்வரி அவர்கள் போட்டியிடுகின்றார். ஆணாதிக்க மனப்பான்மை கொண்ட குணசேகரன் எப்படி தன்னுடைய மனைவியே தன்னை எதிர்த்து நிற்பதை ஏற்றுக்கொண்டிருப்பார்? அவரால் தான் இந்த எலெக்ஷன்லேயே நிற்கிறேன் என்று ஈஸ்வரி பெருமையாக பேட்டி கொடுத்திருக்கிறார். என்ன ஈஸ்வரி, அதுவும் உங்களை கட்டாயப்படுத்தி கொடுக்க வைத்த பேட்டியா? அப்படி சொன்னீங்கன்னா அது பொய். குணசேகரன் ஒரு ஆணாதிக்கவாதி, பெண்களை அடிமைப்படுத்துபவர் என்று தாங்கள் கூறுவது அனைத்தும் பொய். அவரிடமிருந்து அவருடைய குழந்தையை பிரிக்க ஈஸ்வரி செய்த சதி. இப்பொழுது கூட தர்ஷினியை மறைத்து வைத்துக் கொண்டால் அதன் மூலம் குணசேகரனை மிரட்டி சொத்துக்களை எழுதி வாங்கிவிடலாம் என்கின்ற எண்ணம் உங்களுக்குள் இருக்கிறது. அதனால்தான் நீங்கள் அந்த பெண் குழந்தையை கடத்தி வைத்திருக்கிறீர்கள். இல்ல. ஆமாம். இல்ல. ஆமாம், அதுதான் உண்மை. இது பாருங்க, நீங்க என் மேல என்ன பழி வேணாலும் போடுங்க, அதை நான் ஏத்துக்க தயாரா இருக்கேன். ஆனா தயவு செஞ்சு என் குழந்தை என்கிட்ட தான் இருக்குன்னு சொல்லாதீங்க. இந்த மாதிரி சொல்லி தயவு செஞ்சு குழந்தையை தேடாம விட்டுறாதீங்க.